அனைவருக்கும் வணக்கங்க. வடக்கன்ஸ் அப்படின்னு சில பேர் கேவலமாக பேசும்போது கூட நான் சொல்லுவேன், அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் எல்லா ஊர்லேயும் வந்து வாழறதுக்கு உழைக்கிறதுக்கு வாழறதுக்கெலாம் தகுதி இருக்குது, உரிமை இருக்குது. ஏன்னா நம்ம தமிழங்களும் உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஏதோ பொழைச்சிட்ருக்காங்க. அது மாதிரி யாரையும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இவங்க தமிழ்நாட்டில் பண்ணுற கிரிமினல் வேலைக்கெல்லாம் வந்து அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய இடத்துல இவங்க அந்த மாதிரி நகைங்களை அறுத்துட்டு ஓடுறதும் திருடிட்டு ஓடுறதும் ரொம்ப நாளாகவே நடந்துகிட்ருக்குது. இதை வந்து ரெகுலேட் பண்ணணும். அவங்கள ஆள் வச்சுக்கிறவங்க வந்து கம்பெனியோ இல்லை வந்து வீட்டில் வச்சாலும் அவங்கள பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும். அவங்க ஆதார் கார்டு இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் வேலையில் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனாவது போட்டு இது பண்ணணும். இப்போ கூட நேற்று கூட தாம்பரத்தில் ஒரு 7-8 பேரை பிடிச்சானுங்க. அவனுங்க அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வைக்கிறானுங்க. இந்த திருவள்ளூர் ஆரம்பக்கத்தில் இந்த குழந்தைய பண்ணவங்க கூட அவன் கொஞ்சம் விட்டுருந்தான், அவன் தப்பிச்சு போயிட்டுருப்பான். எப்படியோ ஒரு அதிர்ஷ்டவசமாக அவனை வந்து பிடிச்சிட்டாங்க. பார்த்தா அவனுடைய எங்கே இடத்துலையுமே யாருடைய ஆதார் கார்டும் சரி அவங்க டீட்டெயிலும் வந்து எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகிறதே கிடையாது. இதை கவர்மெண்ட் வந்து இது கொஞ்சம் சீராக நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள வந்து வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை. நம்ம ஆளுங்க கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் சரியில்லாதால கம்மி சம்பளத்துக்கு வந்து இவங்க வேலையில் வந்து பூந்துடுறானுங்க. அவங்க வந்து ஒரு உடல் சுத்தத்தை கூட மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ட்ரெயினில் கூட ஒழுங்காக டிக்கெட் எடுக்கிறது கிடையாது. ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், ட்ரெயின்லலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறணும் அப்படின்னு. லோக்கல் ட்ரெயினில் நிறைய பேர்